தி டார்க் நைட் படம் வந்ததுலேருந்து ஜோக்கராக நடித்த ஹீத் லெஜர் அவர் தான் வந்து ஜோக்கராக நடிச்சிருப்பார். அவரோட நடிப்பு, அதாவது பேட்மேன் ஒரு ஹீரோவிடையே வில்லனோட நடிப்பு வந்து உலகம் பூரா வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ஜோக்கர் கேரக்டர். அந்த ஜோக்கர் கேரக்டரை வந்து 2019 வெறும் அவர் வந்து இறந்துட்டார் ஹீத் லெஜர். அந்த 2019 ஹாக்கின் ஃபீனிக்ஸ் அவர் தான் ஜோக்கரா வந்து நடிச்சிருப்பாரு. படம் பேரே ஜோக்கர் தான். இதை வந்து டாட் பிலிப்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஒரு ஜோக்கர் வந்து எப்படி உருவாகிறான், அவனோட உள்ள வந்து என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு நார்மலான ஒரு ஆளு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை வந்து எப்படி இந்த சமுதாயத்துல வந்து ஜனங்க வந்து தட்டி எழுப்புறாங்க, அவனை எப்படி கிண்டல் கேலி பண்றாங்க, அதுக்கப்புறம் அவன் எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறான் அப்படின்னு வந்து படத்தோட ஆரம்பத்துல இருந்தே டெம்பர் அதிகமா ரைஸ் பண்ணி கடைசியா கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே ஜோக்கர் வந்து அப்படியே ஜோக்கரா மாறி நின்று அவங்கள வந்து ஜனங்களை வந்து பழி வாங்குற விதமாகட்டும், அதுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து இவர் ஏத்துக்கக்கூடிய காரணமா இருக்கும். அதுல வந்து ஹாக்கின் ஃபீனிக்ஸ் வந்து நடிப்புல வந்து பட்டையை கிளப்பியிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஹீத் லெஜரை வந்து நடிக்க வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாக்கின் ஃபீனிக்ஸ் ஹீத் லெஜரோட கேரக்டரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அவரோட கடந்த கால வாழ்க்கையை வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருப்பாரோ அந்த அளவுக்கு ஹாக்கின் ஃபீனிக்ஸ் வந்து வாழ்ந்திருப்பார் இந்த படத்துல. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சூப்பரான ஒரு, அதாவது எல்லாத்தையுமே காத்தம் சிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜோக்கருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமையை வந்து அந்த ஜோக்கர் வந்து ஜோக்கர் கேரக்டர் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே மாத்திரும். அதனால இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு தடவை நீங்க பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.